ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இது என்னோடய செகண்ட் தமிழ் சினிமா. ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கொட்டக்காளி. மீனா தான் நான் இங்கே வந்திருக்கேன். யூ கேவ் மீ ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். மீனாவுக்கு ரொம்ப நல்லா யூ கேவ் மீ லாட் ஆஃப் குட் வேர்ட்ஸ் ஃபார் மை பர்ஃபார்மன்ஸ். இது மீனாவோட ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு ஸ்பேஸில் நிற்கிற ஒரு கேரக்டர் தான். எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஹரிஷ் வரும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணோம், இது வரைக்கும் இந்த ஸ்பேஸில் நான் பர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப ஸ்கேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தேன். முன்னாடியும் நிறைய கமர்ஷியல் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கேட்டேன். ஆனால் எனக்கும் அது எப்படி நான் அதில் ப்ளேஸ் பண்ண போகும், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. பட் ஹரிஷ் தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான, மேம் நீங்கள் ஏதாவது பண்ணோம், அது நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி he gave me so much of confidence and strength to do this character. And one thing about Harish that I absolutely love is the conviction he has as a director. அவங்க யார் என்ன டவுட் சொன்னாலும், படத்துக்காக ஷூட் ஆர் என்ன வேணாலும், ஆக்டர்ஸ், எனி இஷ்யூஸ் இந்த செட், ஹரிஷை ஃபேஸ் பார்க்கும்போது பண்ணலாம் மேம், நம்ம பண்ணலாம், அப்படி தான் சொல்லியிருக்கோம். And that is his pure conviction for the craft, for the cinema that he loves. அதுக்காக thank you Harish for your support and for believing in everything about this cinema. You are the biggest pillar for Con City. எல்லா இடத்துலும் நம்ம இந்த படத்தை பற்றி பேசும்போது டைரக்டரோட தேங்க்ஸ் சொல்லுவோம், ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லுவோம். அது that is how we've been practicing. But here எனக்கு ஹரிஷோட தேங்க்ஸ் சொல்லும்போது, ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லும்போது ரொம்ப ஆனஸ்டாக டிசர்விங்கான ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் இது. என்னென்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை இந்த 26 ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நாட் ஜஸ்ட் they didn't just push it across. அவங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியும், என்ன பெஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியும், பேனர்ஸ், என்ன சாங்ஸ், மியூசிக், ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி படம் ப்ளேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ். Arjun Das, he has been a delight to work with. We've been trying to work together for a few films. இதுதான் full-fledged வந்திருக்கேன். As an actor, he is brilliant, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். As a human being also, he is incredibly kind and humble. அவங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணதும் அவ்வளோ ஹம்பிளான ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். வடிகரிசி மேம், யூ ஆர் அ லெஜெண்ட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது it was such a dream for me. என்னன்னா எனக்கு சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ எம் ஆல்வேஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அவங்க எவ்வளோ வருஷமாக சினிமா பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது, சினிமாவோட ஹார்ட்ஷிப் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பேசி ரொம்ப ஜெனுவினாக ஸ்டோரி ஷேர் பண்ணி ஷி ஸ்பெண்ட் டைம் வித் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கு. லைக் நான் டயலாக் பேசும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். என்னென்னா தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வரமாட்டேன், அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் தான் இருந்தேன். அப்போ ஹரிஷ் வரும்போது ஹரிஷோட ஸ்பீட் இஸ் இன்க்ரெடிபிளி ஃபாஸ்ட். ஹரிஷ் என்ன பேசினாலும் எனக்கு ஃபுல்லாக தெரிய மாட்டேன். ஸோ வென் ஹி கேம் அண்ட் டோல்ட் மீ த டயலாக்ஸ், ஐ தாட் இட்ஸ் பிகாஸ் எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாத இருக்கனால ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். தென் ஐ லுக் இட் வரிகரிசி மேம் அண்ட் ஷீஸ் லைக் எனக்கும் புரியலை அந்த மாதிரி சொல்லும். பட் ஷி வாஸ் அ டிலைட். ஷி ஹெல்ப் மீ ஸோ மச். தேங்க்யூ மேம். யோகி பாபு சார், I think he increased my lifespan by 10 years by just making me laugh. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் எல்லா சீன்லும் இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு பர்ஃபார்ம் இன் த பெஸ்ட் வே பாசிபிள். என்னென்னா ஒரு டைலாக் பேசி திரும்பும்போது அவங்க ஏதாவது கவுண்டர் சொல்லும், எல்லோரும் சிரிச்சுட்டே இருக்கும். பிஹைண்ட் கேமரா, ஆன் ஸ்க்ரீன், we are all laughing. So he is a fantastic person, fantastic performer. Akhilan, he's my first on-screen son. And he's been a sweetheart and also he's also very seasoned. அவங்க சின்ன பையனாக இருந்தாலும் கேமரா தெரியும், டைரெக்ஷன், கியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஹீஸ் அ பிரில்லியன்ட் பாய்.
And Foxy, it's been so much fun working with you. Again, like everybody said, I'm seeing you wearing a full pant, which is fun to see. Thank you for being so kind and patient. எல்லாரும் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாரும் என் டீமும் everybody's been so supportive. ஷான் சார், உங்கள் மியூசிக், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் ஐ டான்ஸ்ட். இது என்னோட முதல் டான்ஸ். அதுக்கு மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர் பெரிய தேங்க்ஸ். என்னை ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் டூயிங் இட். ஷான் சார்ஸ் மியூசிக் ஜஸ்ட் மேட் இட் இன்க்ரெடிபிளி வண்டர்ஃபுல் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டர் போய் இந்த படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவேன்னு. Thank you so much. Thank you for coming here also. Thank you. ரொம்ப லேட் ஆச்சுன்னு தெரியும், பட் தேங்க்யூ. குயிக்காக முடிச்சிடுறேன். ஜஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். வேறு என்னென்ன சொல்லணுமோ அதை நேரில் சொல்லிக்கிறவங்க எல்லார்ட்டையும். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஹரிஷ். நிறைய சொல்லணும்னு இருந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டைம் ஆச்சு. தேங்க்யூ. ஐ வாண்ட் டு வின் பிக். ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஸ்மார்ட்டாக கன்விக்ஷனோட அந்த அஷூரன்ஸோட இந்த படத்தை ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் பிளான் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ். இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிக் தேங்க்யூ அஹிம்சா ஃபிலிம்ஸ்க்கு ஆல்சோ, பெரிய ரிலீஸ்க்கு டெல்டா ஸ்டூடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இது வடுகர் சீமாவோட பெர்ஃபார்மன்ஸ், யோகி பாபு சாரோட பெர்ஃபார்மன்ஸ், விடிவி கணேஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனபனோட பெர்ஃபார்மன்ஸ், அகிலோட பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் ஷான் ஐயாஸ் வண்டர்ஃபுல் மியூசிக் காக படம் பாருங்கள். இமோஷன் இருக்குது, ஹியூமர் இருக்குது, அதில் ஒரு ரொம்ப அழகான கதை இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்பி தியேட்டருக்கு வரலாம். நம்பி வாங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ வெரி மச். சாரி உங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு தெரியும். ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்கள் எல்லாரும் பற்றியும். பட் வெரி ஹாப்பி உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதில். நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. பிக் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ். விஜய் எல்லார்ட்டையும் இண்டிவிஜுவலாக தேங்க்யூ சொல்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடுறேன், நான் இன்னும் ஹரிஷும் பேசணும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சாரி ஃபார் த டிலே. தேங்க்யூ. லாட்ஸ் ஆஃப் லவ். அனைவருக்கும் வணக்கம். சில தருணங்கள் மட்டும் எப்பவுமே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி உதவி இயக்குனராக ஹரிஷை வந்துட்டு பார்த்தேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து ஒரு அடுத்த வருஷம் படம் பண்ணிடலாம் அப்படின்ற கனவு தான் அவனுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 12 இயர்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஹரிஷோட டிரெக்ஷனில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்டு தாஸ் பாய் வாழ்த்துக்கள். எங்களுக்கு கைதி ரொம்ப முக்கியமான படம். ஸோ மாஸ்டர் ரொம்ப முக்கியமான படம். ஒன்றா ட்ராவல் பண்ணோம். அந்த மாதிரி கான்சிட்டி ரொம்ப பெரிய தியேட்ரிக்கல் ஓப்பனிங்காக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வடிவகரசியம் அவங்களோட வந்துட்டு ஒரு சீன் இதில் நடித்ததில் நான் ரொம்ப நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சான்றோல்டன் சார், சார் எல்லாருக்கும் வந்துட்டு வாழ்த்துக்கள். நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ நல்ல என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு ஹரிஷ். சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது. அதனால் தியேட்டருக்கு ஃபேமிலியோடு வந்து நல்லா பார்த்து சிரித்து கலகலன்னு இருந்துட்டு படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்டு பரத், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, பிரதர் விஜய் பிரதர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ பெரிய ஹிட்டு வந்துட்டு தாஸ்க்கு வந்துட்டு இந்த படம் பயங்கர ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கணும், பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. அது எல்லாரும் கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பாருங்கள். வாழ்த்துக்கள் பாய்.